الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وأيضا قال الله تبارك وتعالى قل بفضل الله وبرحمته فليفرحوا هو خير مما يجمعون وقال نبينا صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم تعرض علي أعمالكم إلى آخر الحديث. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் பெருமானார் அஹமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மீலாதுன் நபியை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் அனைத்து மாதங்களோடு ஒப்பிடும்போது ரபியுல் அவ்வல் மாதம் சிறந்த ஒரு மாதமாக நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த மாதத்தில்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார்கள். எனவே மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திற்கு நாம் சிறப்பை காணுகின்றோம். பயானுடைய தலைப்பில் மீலாதுன் நபியை கொண்டாடும் என்று சொன்னேன். மீலாதுன் நபியை கொண்டாடுவது ஷரியத்தின் அடிப்படையில் கூடுமா என்று பார்க்கின்ற பொழுது, ஷரியத்தின் அடிப்படையில், ஷரியத் என்று சொன்னாலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படைதான். எனவே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மீலாது நபியை கொண்டாடுவது கூடும் என்பது மட்டுமல்ல, அதை ஊக்குவிக்கப்படுகின்றது, வலியுறுத்தப்படுகின்றது. எனவேதான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம், அநேகமாக தலைமை காசி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பிறந்தவுடன் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் லெட்டர் அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகின்ற பொழுது விசேஷமாக ரமதான் மாதத்தில் அனுப்புகின்ற பொழுது, ரமதான் மாதம் பிறந்துவிட்டால் ரமதான் பிறை பிறந்து விட்டு சொல்லுவாங்க. ரமதான் முடிந்து ஷவ்வால் பிறை 1 ஆரம்பிக்கும் பொழுது ஷவ்வால் பிறை இன்ற தினத்தில் ஆரம்பமாகின்றது, இந்த தினத்தில் பெருநாளை கொண்டாடலாம் சொல்லுவாங்க.
என்ன சொல்லுவாங்க, பெருநாளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி பத்துவா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஈதுல் அல்ஹா சம்பந்தமாக துல்ஹஜ் மாதத்தில் அவர் லெட்டர் எழுதும்போது துல்ஹஜ் பிறை 10 அன்று ஈதுல் அல்ஹா பெருநாள் கொண்டாடப்படும் சொல்லுவாங்க. அந்த வரிசையிலே ரபீல் அவல் மாதத்துக்கும் அவங்க லெட்டர் எழுதும்போது சொல்லுவாங்க, ரபீல் அவல் மாதம் பிறை 12 அன்று மீலாதுன் நபி கொண்டாடப்படும் சொல்லுவாங்க. அப்போ எப்படி ரமதான் மாதத்தில் இறுதியில் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் கொண்டாடுறோம், துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10 ஈதுல் அல்ஹா கொண்டாடுகின்றோம். அப்போ மீலாது நபியும் கொண்டாடப்படும் என்று சொல்றாங்க. அப்படி சொன்ன அர்த்தம், எப்படி அது ஈதாக இருக்கின்றதோ, ரமதான் மாதத்து முடிஞ்சு ஷவ்வால் மாதம் முதல் பிறை அன்று அது ஈதாக இருக்கின்றதோ, துல்ஹஜ் மாதம் பிறை 10 அன்று ஈதுல் அல்ஹா ஈதாக இருக்கின்றதோ, அதுபோன்று ரபீல் அவல் மாதம் பிறை 12ம் ஈதாக இருக்கின்றது. ஏனென்றால் ரசூல்லா பிறந்த அந்த தினத்தை சொல்றாங்க. அப்போ இந்த ஈதுல் ஃபித்ர் அல்லாத, ஈதுல் அல்ஹா அல்லாத மற்ற நாட்களை ஈத் என்று சொல்லலாமா அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல அதுக்கு ஆதாரம் சொன்னா இருக்கின்றது. குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரங்க? ஈதுல் ஃபித்ர் ஈத் என்று சொல்றோம். ஈதுல் அல்ஹாவுடைய 10 ஈதுல் அல்ஹா ஈதுன்னு சொல்றோமா, அதே மாதிரி அது அல்லாத வேறு நாளையும் குர்ஆனில் ஈத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு சூரா இருக்கிறது, மாயிதான் ஒரு சூரா. மாயிதான் சொன்னா உணவு தட்டுன்னு அர்த்தம். உணவு தட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் சில பேர் தோழர்கள் சொன்னாங்க, ஹதரத் நீங்க அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்றீங்க, அல்லாஹ் உங்களை அனுப்பிச்சான்னு சொல்றீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நபி தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்க. அந்த அற்புதத்தை செய்து காட்டினா நீங்க சொல்றதை நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்ப்பதை செய்யணும்? வானத்திலிருந்து எங்க வானத்திலிருந்து சமையல் தட்டு இறங்கணும். தட்டில் ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச உணவு தட்டு இறங்கணும். இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்டதில்லை. எப்படி கேட்டிருக்கா பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? வானத்தில் இருந்து ஒரு உணவு தட்டு வரணும், அதில் சமைச்ச பொருட்கள் இருக்கணும், அதை நாங்கள் சாப்பிடணும். அப்படி இறக்குனா நாங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நம்புவோம். சரிப்பா, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அந்த துவா குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தன் மினஸ் ஸமா. யா அல்லாஹ் வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்குவாயாக அப்படி சொல்றான். துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, வானத்திலிருந்து நீ உணவு தட்டை இறக்கினால் அது எங்களுக்கு கிடைக்கின்ற நியாமத், அல்லாஹ் தஆலா கொடுக்கிற நியாமத் தானே. தகூனு லனா ஈதன், தகூனு லனா ஈதன். நல்லா கவனிங்க. அல்லாஹ் சொல்றாங்க தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா வ ஆயத மின்க. அந்த உணவு தட்டு இறங்கினால், அந்த உணவு தட்டு இறங்கி அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். ஈத் என்று குர்ஆன் ஷரீஃபில் உணவு தட்டை இறக்கினால், அந்த உணவு தட்டு என்றை தினத்தில் இறங்குகிறதோ அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு பின்னால வர்றவனும் பெருநாளாக கொண்டாடுவோம். இதன் அவ்வலினா வ ஆகிரினா. அல்லாஹ் தஆலா அது மாதிரி இறக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த உணவு தட்டு வானத்தில் இறங்கிச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ நம்ம சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உணவு தட்டை இறக்கினால் அது ஒரு நிஅமத். அந்த நிஅமத் இறங்கி அன்ற நாளை ஈதாக கொண்டாடுகின்றார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை. யாருங்க? கிறிஸ்தவர்களாக செய்கிறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை எப்படி வெள்ளிக்கிழமையை ஈதா கொண்டாடவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லுங்க நமக்கு ஈது வெள்ளிக்கிழமை. அது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு என்னாங்க ஞாயிற்றுக்கிழமை ஈது. அப்போ அந்த உணவு தட்டிறங்கிய நாள் என்னாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதை அவர்கள் அன்று மட்டுமல்ல என்ன செய்றாங்க, அது பின்னால் வந்தவங்க கொண்டாடுறாங்க. அப்ப சொல்ல ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா ஒரு நிஅமத்தை கொடுக்கிறான்னு சொன்னால் நிஅமத்து கிடைத்த அந்த நாள் இருக்கிறது நாங்க ஈதாக இருக்கின்றது, கொண்டாடப்படுகின்ற நாளாக இருக்கின்றது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருகிறோம். சாதாரண உணவு தட்டு நிஅமத் என்று சொன்னால் இந்த உலகம் அனைத்திற்கும் நிஅமத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நிஅமத்தாகவும் ரஹமத்தாகவும் அனுப்பியிருக்கின்றோம். நிஅமத் என்ன? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கிடைத்தது நிஅமத், பெரிய நிஅமத். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில வனத்திற்கு ரஹமத்தாக இருக்கின்றார்கள். எப்படி ரஹமத்தா இருக்காங்க அது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ரஹமத்தாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 63 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த 63 வருஷமும் நமக்கு நியாமத்து தான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ரவுலா ஷரீஃபில் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் ரஹமத்து தான். அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதான கியாமத் வரப்போகிறது. கியாமத்திலும் நாங்கள் ரசூலுல்லாஹ் நமக்கு நியாமத்தா இருக்கின்றார்கள். அப்போ நம்ம பார்க்கின்றோம் எப்படியெல்லாம் நியாமத்து ரஹமத்து. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற அந்த 63 வருஷமும் நமக்கு ரஹமத்தாக இருக்கின்றது. எல்லாரும் உலக மக்களுக்கு ரஹமத்து தான். எப்படி என்று சொன்னால் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அந்த நபிமாருடைய உம்மத்தார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் எல்லை மீறுகின்ற பொழுது, எல்லை மீறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்கள் இந்த உலகத்திலேயே அந்த நபியுடைய கண் முன்னாலே அழித்து விட்டார். குர்ஆன் சொல்லுகிறது. நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் வாழ்ந்தாங்க இந்த உலகத்திலே. அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்கள் சுமார் 83-84 பேர் தான் ஈமான் கொண்டாங்க அவ்வளோ வருஷத்தில். அப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் குஃப்ர் செய்வதில் அவர்கள் எல்லை மீறிய காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்தாங்க, வெள்ளப்பிரளயத்தை கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை அன்று மீன் பிடிக்காதீங்கன்னு சொன்னான். என்று சொன்னால் சனிக்கிழமை அவர்களுக்கு ஈதாக இருந்தது, இபாதத் செய்யணும். அவர்கள் மீன் பிடிக்க தொழில் செய்யக்கூடியவர்கள். அன்று மீன் பிடிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்தது. அதை மீறி அவர்கள் தப்பு செஞ்சால் மீன் பிடிக்க போனாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை குரங்காக மாற்றிவிட்டான். இதுவும் குர்ஆன் சொல்லுகிறது. இது மாதிரி நிறைய லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் வெள்ளப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டாங்க, புயலால் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு வருது. ஆனால் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே, உங்களுடைய உம்மத்தாரை நான் இது மாதிரி அழிக்க மாட்டேன், அதாபு கொடுக்க மாட்டேன். எந்த அளவுக்கு தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லை மீறுகின்ற அந்த காபிர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள், முஷ்ரிக்குகளுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். பாருங்க, எல்லை மீறுங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதாபு இருக்கும், பயப்படுங்கன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதாபு இறக்கட்டுமே. குர்ஆன்ல வருதுங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, அதாபு இறக்கட்டும் அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லியும் கூட அல்லாஹ் சொல்றான், வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற காலத்தில் நான் உம்முடைய உம்மத்தாரை அழிக்க மாட்டேன், அதாபு கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னான். அது ரஹ்மத் தான். அது
அது மாதிரி நிறைய ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ரஹமத்தாக இருக்கிறாங்க. அடுத்து இந்த உலகத்தை விட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அப்பவும் ரஹமத்து தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரோட ஹதீஸில் வருகிறது, குத்பாவுடைய ஆரம்பத்தில் நான் ஓதிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹயாத்தி ஹைருல் லக்கும் வ மமாத்தி ஹைருல் லக்கும். நான் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு, நன்மை, பலனாக இருக்கும். நான் மௌத்தா போன பிறகு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த போது ரஹமத் இருந்துச்சு, அப்போ கபூரில் போன பிறகு என்ன ரஹமத்துங்க? ரசூலுல்லாஹ் விளக்க சொல்கிறாங்க, நான் கபரில் இருந்தாலும் அந்த உலகத்திலும் அந்த ஆலமில் பருசகிலும் உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படும். மலக்குமார் கொண்டு சமர்ப்பிப்பாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், வாரத்தில் 2 நாள், வாரத்தை 2 நாட்கள் ரசூலுல்லாஹ் முன்னால் போய் உங்கள் உம்மத்து செய்த அமல்களை பாருங்கன்னு சொல்லி சமர்ப்பிக்கப்படும். ரசூலுல்லாஹ் உம்மத்துடைய அமல்களை பார்ப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய அமல்கள் என் முன்னால் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் செய்த நல்ல அமல்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொல்லி அல்லாஹ் புகழ்வேன். உங்களுடைய பாவங்களை பார்ப்பேன், ஆக என்னுடைய உம்மத்து பாவம் செய்து விட்டது, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன். இப்போ நல்ல அமல்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன், அல்லாஹ் புகழுவேன். உங்களுடைய பாவங்களை பார்த்து உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பேன் சொல்றார். அப்போ கபரில் வாழுகின்ற அந்த நிலையிலும் ரசூலுல்லாஹ் நமக்கு ரஹமத்தாக நியாமத்தாக இருக்கின்றார்கள். நாளை மறுமையில் என்ன ரஹமத்து? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ரசூலுல்லாஹ் பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். அதிலே ஒரு சூரா வல்லுஹா என்ற ஒரு சூரா இருக்கு. வல்லுஹா என்ற சூரா, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி நியாமத்தை பற்றி சொல்லுவார். அதில் ஒரு நியாமத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்வா. நபியே, நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு, நீங்கள் பொருந்தி கொள்கின்ற அளவிற்கு நான் உங்களுக்கு நியாமத்தை வழங்குவேன் அப்படின்னு சொல்றேன். இது எப்போன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளோட உம்மத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னோட உம்மத்து நிலைமை என்னாகும், மறுமையில் என்ன நிலைமை ஆகும் சொல்லி. அப்போ அல்லாஹ் சொன்னால், கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷப்படுற அளவிற்கு நான் உங்களுக்கு நியாமத்தை வழங்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்து இறங்கிய பிறகு சொல்கிறாங்க, நான் எப்பொழுது சந்தோஷப்படுவேன் என்றால், எப்பொழுது நான் பொருந்திக் கொள்வேன் என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ்னு சொல்லுவேன், யா அல்லாஹ் நீ வாக்கு கொடுத்திருக்கின்றாய், நான் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு நியாமத்து கொடுப்பேன் சொல்கிறேன். நான் எப்போ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? என்னுடைய ஒரு உம்மத்து கூட, என்னுடைய ஒரு உம்மத்தி கூட நரகத்தில் இருக்கக்கூடாது. நரகத்துக்கு போயிட்டாலும் அவள் வெளியேற்றப்பட வேண்டும். என்னுடைய ஒரு உம்மத்து கூட நரகத்தில் இல்லாமல் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாதான் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லுவான். சொல்லுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் மன்னித்து, நரகத்திற்கு போனாலும் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக ரசூலுல்லாஹ் பொருட்டான். அப்போ அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் அமைச்சு பேர் கேட்பான், அரதீத யா முஹம்மத், யா முஹம்மத் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா கேட்பான். சந்தோஷம் தான் உங்களுக்கு. அப்போ நான் சொல்லுவேன், ரதீது யா ரப்பி, யா அல்லாஹ் எனக்கு இப்போதான் சந்தோஷம் அப்படி சொல்லுவான். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் கபரில் சென்ற பிறகும் நாளை மறுமையிலும் நமக்கு ரஹமத்தாக இருக்கின்றார்கள், நியாமத்தாக இருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான், சாதாரண ஒரு உணவு தட்டு இறங்கிய அன்றைய நாளை ஈதாக அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் அல்லவா? உலகம் அனைத்திற்கும் நியாமத்தாக இருக்கின்ற வாழ்நாளிலும் கபரில் சென்ற பிறகும் நாளை மறுமையிலும் இந்த உம்மத்திற்கு நியாமத்தாக ரஹமத்தாக இருக்கின்ற அந்த ரஹமத்தை நீங்கள் நினைத்து என்ன செய்யுங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள், கொண்டாடுங்கள். சொல்றேன் குர்ஆன் ஷரீஃபிலே, குல்
பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹூ. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வே உங்க உம்மத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தட்டும், கொண்டாடட்டும். ஃபல்யஃப்ரஹூ சொன்னா சந்தோஷம் வெளிப்படுத்துறது. அப்போ இந்த ஆயத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரெண்டு அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபضல் ரஹமத், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி. ஃபضலை கொண்டும் ரஹமத்தை கொண்டு சந்தோஷம் வெளிப்படுத்த சொல்றான். ஃபضல்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப், அவங்களுக்கு சொல்றான். ஃபضல் என்பது குர்ஆன் ஷரீஃப், ரஹமத் என்பது ரசூலுல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட ரஹமத் என்பது ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அவனுக்கு கிடைத்த அந்த நியாமத்தை நினைத்து ஃபல்யஃப்ரஹூ சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க, கொண்டாடுங்கள். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை நினைத்து கொண்டாடுவது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த அவர் பிறந்த இந்த நாள், இந்த மாதம் இருக்கிறதே நாங்க மீலாதுன் நபி. மீலாது சொன்னா பிறந்த நாள், பிறந்த மாதம். நபின்னா மீலாதுன் நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். இந்த மாத ரசூலுல்லாஹ் பிறந்த அன்றைய தினத்தை, அந்த மாதத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாடினார். எப்படி சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷம் கொண்டாடணும்? ஹலாலான முறை. எப்படி விட்டால் ஹலால முறையில், ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரசூலுல்லாஹ் அதிகமாக ஸலவாத் சொல்றது, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பேசுவது, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை பேசுகின்ற மஜ்லிஸிலே கலந்து கொள்வது, ரசூலுல்லாஹ்வுக்கான தார்தரங்கள் செய்வது. எந்த அளவுக்கு சில ஊருங்களில் பார்த்து சில மஹல்லாக்களில் என்ன சார் கந்தூரி இல்லையா சாப்பாடாக்கி போடுறாங்க. ஒரு சொந்த வீடு, புதுசாக வீடு கட்டுறாங்க, என்ன செய்கிறோம், சந்தோஷத்தில் சாப்பாடாக்கி போடுறாங்க ஒரு சந்தோஷத்தில். அது மாதிரி ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த மாதத்தில், அந்த தினத்தில் என்ன செய்கிறாங்க, சாப்பாடு ஆக்கி கொடுறாங்க சந்தோஷத்தை. அப்போ இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரு தெரியுங்களா? சாதாரண குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வரலாறு நமக்கு தெரிஞ்ச ஒரு சூரா. அந்த சூரா பேர் என்னங்க, தப்பத் யதா அபி லஹப். தப்பத் யதா அபி லஹப் இருக்காங்கல்ல, அபூ லஹபுடைய சூரா. அபூ லஹப் பற்றி அல்லாஹ் சூராவில் சொல்கிறான். அந்த அபூ லஹப் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, சயஸ்லா நாரன் சாத லஹபின், அபூ லஹப் நரகவாசின்னு சொல்கிறான் அல்லாஹ் தாலா. அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், தப்பத் யதா அபி லஹப், அபூ லஹப் நாசம் அடையட்டும் அல்லாஹ் சொல்கிறான். அபூ லஹப் நாசம் அடையட்டும், அவன் நரகவாசி. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுத்தவன் அபூ லஹப். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர், ரசூலுல்லாஹ்வுக்கு சிச்சா. ஆனால் அந்த அபூ லஹபை பற்றி ஹதீஸில் வருகிறது, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸுங்க, புகாரி ஷரீஃப் ஹதீஸ். அந்த ஹதீஸில் வருகிறது, அந்த அபூ லஹப் மௌத்தான பிறகு அவருடைய சொந்தக்கார கனவிலே வருகின்றார். அப்போ கேட்குறேன், எப்படி பாருங்க, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், நரகத்தில் இருக்கேன், ஆனால் ஒரு சந்தோஷம் நான் சொன்னான், எனக்கு தாகம் எடுக்கின்ற பொழுது, நரகத்தில் தாகம் எடுக்கின்ற பொழுது இந்த கலிமா விரல் இருக்குல்ல, இந்த கலிமா விரலில் தண்ணீர் வருகிறது, இதை நான் சூப்பிக்கொள்கிறேன், கொஞ்சம் தாகம் அடங்கு சொல்கிறான். யாருங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு தொல்லை கொடுத்தவன், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், நரகத்திற்கு சென்றவன். அந்த நரகவாசி நான் சொல்கிறான், நரகத்தில் கஷ்டப்படுறேன், ஆனால் எனக்கு தாகம் எடுத்தால் இந்த கலிமா விரலில் தண்ணி வருது, அதை நான் ருசித்துக் கொள்கிறேன். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தாங்க. அப்போ எதிரி இல்லை, ரசூலுல்லாஹ் இப்போ நபியானத்தில் எதிரியாக வராங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த தினத்தில் அபூ லஹபுடைய ஒரு அடிமை பெண், சுவைபா என்ற அடிமை பெண், அந்த சுவைபா என்ற அடிமை பெண் வந்து இந்த அபூ லஹப் சொல்கிறாங்க, எஜமா உங்கள் அண்ணன் வீட்டில் உங்கள் அண்ணனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு,
அப்படின்னு சுப செய்தி சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆண் குழந்தை வந்திருக்கு, குழந்தை பிற சந்தோஷம் செய்யுது. அபூ லஹபுடைய அடிமை சுவைபா வந்து என்ன சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் வீட்டில் அண்ணனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இந்த சந்தோஷம் அதை கேட்டு சந்தோஷத்தில் ஆஹா சந்தோஷமான செய்தி சொன்னேன்ல, இன்று முதல் உன்னை உரிமை விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டாங்க அப்படி இந்த சந்தோஷமான செய்தி சொன்னதனால் இன்று முதல் நீ அடிமை அல்ல, உன்னை உரிமை விட்டு விட்டேன், நீ சுதந்திரம் சொல்ற. அப்போ இந்த கலிமா விரலை காட்டி ரசூல்லா பிறந்த அந்த தினத்தில் அந்த சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்திய காரணத்தினால் அவ்வளவு பெருமை. கடுமையான காஃபிர், ரசூல்லா அவனுக்கு தொந்தரவு கொடுத்தவன், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், நரகவாசி என்று சொல்லப்பட்ட அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை கேட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் அவனுக்கு அவ்வளோ பெரிய நியமத்தை கொடுக்குறான்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வை நாம உயிருக்கு உயிராக நேசிக்கின்றோம். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் சிறந்த உம்மத் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக நாம் எதையும் தியாகம் செய்ய தயாரிக்கின்றோமே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தில், அவர்கள் பிறந்த அந்த தினத்தில் நாம் சந்தோஷம் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் பொருட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கும் ஈருலகத்திலும் சிறப்பான கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.